மாவட்டம் அரக்கோணம் வேலூர் செல்லும் சாலையில் கும்பினிப்பேட்டை அருகே சாலையின் ஓரத்தில் வைக்கப்பட்டிருந்த ராட்சத புளியமரம் ஒன்று திடீரென வேரோடு சாய்ந்து சாலையின் குறுக்கே விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து சாய்ந்து சாலையில் விழுந்த மரம் அப்புறப்படுத்தும் பணிகள் நடைபெற்றது. மரம் விழுந்த அச்சமயம் வாகனங்கள் ஏதும் செல்லாததால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. தொடர் விடுமுறை முடிந்து தென் மாவட்டங்களில் இருந்து சென்னை நோக்கி பொதுமக்கள் படையெடுப்பதால் செங்கல்பட்டு மாவட்டத்தின் நுழைவு வாயிலில் உள்ள ஆத்தூர் சுங்கச்சாவடியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. ஆத்தூர் சுங்கச்சாவடியில் ஃபாஸ்டாக் முறை செயல்படாததால் சுங்கச்சாவடி ஊழியர்கள் வாகன ஓட்டிகளிடம் கட்டாய வசூல் செய்வதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதாக வாகன ஓட்டிகள் வேதனை தெரிவித்தனர். திருவள்ளூர் அருகே அனைத்து சமூக மக்களுக்கான மாபெரும் இஸ்லாமிய கண்காட்சி மற்றும் இலவச புத்தக கண்காட்சி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் பட்டாபிரம் கிளை சார்பில் நடைபெற்றது. இந்த கண்காட்சியில் சமையற்கலை, தண்ணீர் பயன்பாடு, வயநாடு மண் சரிவு, இந்திய விடுதலைப் போரில் இஸ்லாமியர்களின் பங்கு குறித்த காட்சி உள்ளிட்ட பல்வேறு குடில்கள் அமைக்கப்பட்டு பார்வையாளர்களுக்கு விளக்கப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே உள்ள இடைச்சிவிளையில் அதே பகுதியைச் சேர்ந்த சமூக ஆர்வலர் பாலகிருஷ்ணன் என்பவர் ஏற்பாட்டில் அப்பகுதியில் சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெற்றது. இந்த முகாமில் கண் சிகிச்சை, இதயவியல் சிகிச்சை, பொது மருத்துவம் மற்றும் கண்கண்ணாடி வழங்குதல் ஆகியவை நடைபெற்றது. இதில் கிராம மக்கள் திரளானோர் கலந்து கொண்டு பயனடைந்தனர். கொல்கத்தாவில் பெண் மருத்துவர் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள நிலையில் இன்று முதல் வெளிப்புற நோயாளிகள் சிகிச்சை பிரிவு இயங்கும் நேரத்தில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. எனினும் அவசர பிரிவு சேவைகள் அனைத்தும் வழக்கம் போன்று இயங்கும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. சென்னை கிளினிக்கல் குளோபல் மருத்துவமனை மற்றும் இந்திய செவிலியர்கள் சங்கம் ஒன்றாக இணைந்து அவர் நர்சஸ் அவர் ஃபியூச்சர் த எக்கனாமிக் பவர் ஆஃப் கேர் என்று செவிலியர்களாகிய நாங்கள் நமது எதிர்காலம் மற்றும் பொருளாதார சக்தியாக இருப்போம் என செவிலியர்கள் உறுதிமொழி தெரிவித்து ஐன்ஸ்டீன் உலக சாதனை புரிந்தனர். இந்நிகழ்வில் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை கூடுதல் தலைமை செயலாளர் டாக்டர் ஜே ராதாகிருஷ்ணன் சிறப்பு விருந்தினராகவும், மருத்துவமனை தலைமை செயல் அதிகாரி நாகேஸ்வர ராவ் உள்ளிட்டவர்களும் பங்கேற்று சிறப்பித்தனர். கொல்கத்தாவில் பெண் மருத்துவர் கொலை செய்யப்பட்டதை கண்டித்து சிட்லப்பாக்கத்தில் பாஜக மகளிர் அணி சார்பில் அமைதி ஊர்வலம் நடைபெற்றது. மகளிர் அணியினர், மருத்துவர்கள், செவிலியர்கள், பொதுமக்கள், பாஜகவினர் என 100க்கும் மேற்பட்டோர் மெழுகுவர்த்தி ஏந்தியபடி பேரணியாக சென்றனர். சென்னை குரோம்பேட்டை வெற்றி திரையரங்கில் வெளியாகியுள்ள தங்கலான் திரைப்படத்தை இயக்குநர் ப. ரஞ்சித் மற்றும் நடிகர் விக்ரம் ஆகியோர் ரசிகர்களுடன் கண்டு ரசித்தனர். மேலும் ரசிகர்களை உற்சாகப்படுத்தும் விதமாக கேக் வெட்டி கொண்டாடினர். உற்சாகத்துடன் வரவேற்ற ரசிகர்கள் ஆரவாரம் செய்து திரைப்படத்தை கண்டு களித்தனர். நீலகிரி மாவட்டம் உதகை கள்ளக்குறை கிராமத்தில் இரவு நேரத்தில் விழா வந்த சிறுத்தை ஒன்று நாயை கவ்விக்கொண்டு சென்ற சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. எனவே உலா வரும் சிறுத்தையை வனத்துறையினர் கண்காணித்து கூண்டு வைத்து பிடித்து அடர்ந்த வனப்பகுதிக்குள் விட வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் சவுடேஸ்வரி அம்மன் வீரகுமாரர்கள் இளைஞர் நற்பணி சங்கம் சார்பில் சவுண்டம்மன் யாக பூஜை மற்றும் பூணூல் திருவிழா பாலக்கரை பகுதியில் நடந்தது. கத்தாளப்பேட்டை பகுதியிலிருந்து வீரகுமாரர்கள் கத்தி போட்டவாறு திருவீதி உலா வந்த அம்மனை அழைத்து வந்தனர். இதையடுத்து பொங்கல் வைத்து சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.